உங்களுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகள் இல்லை முதல் இளைஞர்கள் சிறுமிகள்ல இருந்து ஆரம்பித்து அந்த பெண்கள் வரக்கூடியவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து சிலம்பத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது வருங்கால சந்ததிகள் இந்த சிலம்பத்தில் படிக்கிறவங்க அவங்க எப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நல்ல ஒரு அருமையான கேள்வி. வருங்கால சந்ததி வந்து எப்படி இருந்தால் பிழைக்க முடியும் அப்படிங்கிறது. முதல்ல பொறுமை தேவை. பொறுமை தான் மெயின். ஒரு சமயத்தில் அதுக்கு வந்து எப்படி அந்த பொறுமை எப்படி அந்த குழந்தைகள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட்டு போன உடனே அது ஜெயிக்க முடியாது, தோத்துரும். அப்போ வந்து என்ன சொல்லணும்டா, பரவாயில்லடா, வெரி குட், நீ நல்லா விளையாண்ட, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் அடுத்தோட தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. இப்போ நீ தோத்தா அடுத்தால் நீ ஜெயிப்ப. நீ ஜெயிச்சாலும் இவங்க தோக்கக்கூடாதுங்கிற ஒரு வில் பவர் உனக்கு வந்து வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து நீ படித்து முடித்த பிறகு இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சிலம்பத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்காங்க, சிலம்பத்தை ஸ்கூலில் சொல்லி கொடுக்காங்க. சிலம்பத்தில் படித்த மாணவர்கள் வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கில் கூட்டி கொடுக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து ஊக்குவிக்க உதவித்தொகை கொடுக்காங்க. கேட்டிங்களா, தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த சிலம்பத்தை வந்து ரொம்ப ஊக்குவிக்காங்க. அதே மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவங்க உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி இன்னைக்கு வந்து சிலம்பத்தை ரொம்ப விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திலையும் இந்த சிலம்பத்தை ஊக்குவிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் கேலோ என்ற ஒரு விளையாட்டு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்புல வந்து இன்னைக்கு சிலம்பத்தை சேர்த்துட்டாங்க. ஒரு விளையாட்டுக்குள்ளேயே ஒரு ஆசிரியர் பன்முக திறமையா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அது உங்ககிட்ட இருக்க நினச்சி நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம், பாராட்டுறோம். இதை தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது வெளிப்படுத்த முடியுமா? உதாரணத்துக்கு நீங்கள் இசைத்துறையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏதாவது எங்களுக்காக ஒரு பாட்டு ஏதாவது நீங்கள் வாசிச்சு காட்டலாமா? கீபோர்டு அந்த மாதிரி ஏதாவது காட்டலாம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. மயிலும் கேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால்